ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பாயிரத்துல 3வது பாடல்கள் பார்க்கலாம். புக் இல்லாதவங்க குரூப்ல நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணிருக்கோம், அத பாத்துக்கோங்க. ஒக்க நின்றானை உளப்பு இலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. நீ அடுத்து வர பாடல்கள் எல்லாமே இறைவனை நான் வணங்கி இந்த பாடல்களை ஆரம்பிக்கிறேன், இதே மாதிரிதான் சொல்ற மாதிரி வரும். அடுத்து இறைவன் எவ்வளவு உயர்ந்தவனா இருக்காரு, இதை ஏன் யாருமே உணர மாட்டேங்கிறீங்க, நான் உணர்ந்துட்டேன், நீங்களும் உணருங்க, இதே அர்த்தத்துலதான் வரும். சில வார்த்தைகள் மட்டும் நமக்கு புதுசா இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னா கொஞ்சம் மற்ற எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல வர முதல் வார்த்தை ஒக்க நின்றானை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உடனாய் நிற்பவன் அப்படின்னு அர்த்தம். சைவத்துல சிவபெருமான் நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா உள்ள இருக்கிற இறைவன் 3 விதமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றானவன், உடனானவன், வேறானவன் அப்படின்னு 3 அர்த்தத்தோட சொல்லுவாங்க. ஒன்றானவன் அப்படின்னா எப்படின்னா ஒன்றி இருக்கிறது, பிரிக்க முடியாது. இந்த ஆன்மாவையும் சிவனையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றா இணைந்து இருக்கான் அப்படின்னா ஒன்றானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனானவன் அப்படின்னா ஃப்ரெண்டு மாதிரி, நம்மளை விட்டு தள்ளி எல்லாம் போக மாட்டாங்க, ஆனா நமக்கு உள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாவும் இருக்க மாட்டாங்க, உடனா இருக்கிற மாதிரி. சிவபெருமான் நினைக்கும் போது நம்ம கூட உடனாவும் இருப்பாங்க. 3வது வேறானவன்னா நம்மளை விட்டு தள்ளி போய் நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி வேறா நின்றும் பார்ப்பாங்க. இதை இன்னும் ஈஸியா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கி இருப்பாங்கன்னா, ஒரு அம்மா கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்குள்ள குழந்தை இருக்கு அப்படின்னா இப்ப அவங்கள நம்ம ஒருத்தராதான் கணக்கு எடுப்போம். உள்ள இன்னொரு குழந்தை இருக்குங்கிறதுக்காக 2 பேருன்னு எடுக்க மாட்டோம். அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு, ஆனா ஒன்றானவங்களா இருப்பாங்க. அடுத்து அந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு வரை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த குழந்தைய பிரியவே மாட்டாங்க. நம்ம அப்படிதான் இருப்போம். கிச்சன்ல இருந்தாலும் இந்த டைம்க்கு அசையும், எந்திரிக்கும், இப்ப பசிச்சிரும் அப்படின்னு நம்ம தூரமா இருந்தாலும் நம்ம அவங்களோடயே தான் இருப்போம். நம்ம நல்லா தூங்குனாலும் அந்த குழந்தை அசையும் போது நம்ம முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்போம். அது உடனானவங்க பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. 3வது வேறானவன். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் அந்த குழந்தைய அனுப்பிட்டோம்னா அப்ப அந்த குழந்தை வேற அம்மா வேறையா மாறிடுறாங்க. அந்த எதுக்காக அப்படி நம்ம அந்த குழந்தைய விட்டு அந்த அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை அடுத்து தெரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய தூரமா விட்டு அம்மா இருந்து பார்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தை மேல எல்லா அக்கறையுமே இருக்கும். இப்ப அந்த அந்த அம்மாவும் குழந்தையும் வேறா இல்ல, அந்த உடனாவே இருக்காங்கன்னா அந்த குழந்தை ஒண்ணுமே கத்துக்காது, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காமலே போயிடும். அப்ப அதுக்காக தான் அம்மா அந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்காங்க. அதே மாதிரிதான் இறைவனும் நமக்குள்ள ஒன்றாவும் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு, சில விஷயங்கள்ல உடனாவும் இருந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாரு. நம்ம தப்பு செய்யும் போது அவர் வேறா நின்னு நம்ம அந்த தப்புல இருந்து நம்ம கத்துக்கிட்டு விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக வேறாவும் நிப்பாரு. அப்ப இந்த 3 குணம் சிவபெருமானுக்கு இருக்கும், நமக்கு உள்ள இருக்கிற அந்த நிலை. இப்ப திருமூலர் ஃபர்ஸ்ட் சொல்ல வர்றது ஒக்க நின்றானை, நமக்கு உள்ளேயே உடனாய் நிற்பவன். உப்பிலி தேவர்கள் அப்படின்னா அழிவே இல்லாத தேவர்கள். நக்கன் என்று ஏத்திடும், அந்த தேவர்கள் சிவபெருமான நக்கன் அப்படின்னு சொல்றாங்க. நக்கன்னா முற்றும் துறந்தவன். சிவபெருமானுக்கு எது மேலேயுமே ஆசை கிடையாது, எந்த ஆசையுமே இல்லாம இருக்காரு அப்படின்னு அந்த அழிவற்ற தேவர்கள் சிவபெருமான சொல்றாங்க.
நாதனை நாள்தோறும் நாதன் அப்படிங்கிறது சிவபெருமானதான் சொல்றாரு. நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை, சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணுவால உணரக்கூட, அவங்களால கூட அந்த அளவுக்கு உணர முடியாது. ஆனா நான் அந்த பரமனை உணர்ந்திருக்கேன். புக்கு நின்று, அந்த புக்கு நின்றுங்கிறது அவங்க பிரம்மா விஷ்ணு அளவுக்கு அவருக்கு பக்கத்திலே இல்லைனாலும் நான் தள்ளி நின்னாலும் என்னால அவரை உணர முடிஞ்சிருக்கு. போற்றி செய்வேனே, அவரை நான் நினைத்து போற்றி செய்கிறேன் அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட அர்த்தம். அதாவது எனக்கு உள்ள இருப்பவன், அழிவற்ற தேவர்களால் முற்றும் துறந்தவன் என்று சொல்லப்படுபவன், அவனை நாள்தோறும் பக்கத்திலே இருந்து அறிய முடியாதவங்களால கூட நான் தூரமா நின்னாலும் அவரை அறிந்து அவரை உணர்ந்து நான் போற்றி பாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 4வது பாடல். அகல் இடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழ் இடத்து என்றனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகல் இடத்தே இருள் நீக்கி நின்றேனே. அகல் இடத்தார், அகல் அப்படின்னா நம்மளதான் சொல்றாங்க. அகன்ற சீவர்கள், எத்தனை சீவர்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள மெய்ப்பொருளா இருக்கிறது. மெய்னா உண்மைங்கிற அர்த்தமும் உண்டு, உடல் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, தமிழ்ல ஒரு சொல் பல பொருள் படுதுன்னா அது எல்லாமே ஒரே ஒரு லிங்க்ல எல்லாமே ஒரு பொருளா தான் இருக்கும், ஒரே விஷயத்தான் சொல்லணும். அதே மாதிரிதான் அது இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். உண்மையும் அதுதான், உடலும் அதுதான். அப்ப நம்ம உடலுக்குள்ள உண்மை பொருளா இருப்பவர் அண்டத்து வித்தை. அண்டம்னா இப்ப நம்ம உடல பிண்டம் அப்படின்னு சொன்னோம்னா வெளியில இருக்கிறது அண்டம். அந்த அண்டத்துல வித்துனா விதை, அண்டத்துல இருக்கிறவன். அந்த அண்டத்துல விதையாய் இருப்பவன். புகலிடத்து அப்படின்னா அடைக்கலமா நான் போனேன், என்கிட்டயும் அவன் அப்படியே வந்துட்டான். அண்டத்துல எப்படி ஒரு வித்தா இருக்காங்களோ அதே மாதிரி எனக்குள்ளயும் அவன் ஒரு உள்ள அண்டத்துல இருந்த மாதிரியே எனக்குள்ளயும் வந்திருக்கான். போத விட்டானை புகலிடத்தும், அப்பேற்பட்ட அந்த இறைவனை பகலிடத்தும், பகல்லையும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இரவும் பணிந்து, இரவானாலும் நான் அவனையே நினைச்சிட்டு இருக்கேன். இகல் இடத்தே இருள் நீக்கி நின்றானே, நான் பகலும் இரவும் அவனை நினைச்சிட்டே இருக்கிறனால எனக்குள்ள இருக்கிற இருளை அவன் நீக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அகலிடத்தார் மெய்யை, எனக்குள்ள இருக்க ஒவ்வொரு சீவருக்குள்ளையும் மெய் பொருளா உண்மையான பொருளா இருக்கிறவன் அண்டத்தில் வித்தாகவும் இருக்கிறான், நமக்குள்ளேயும் அவன்தான் வித்தாக இருக்கிறான். அவனை பகலும் இரவும் விடைவிடாம நான் நினைச்சிட்டே இருக்கிறனால என்னுடைய இருளை நீக்கி எனக்குள்ளே நிற்கிறான் அப்படிங்கிறது 4வது பாடலுக்கான அர்த்தம். இப்ப அடுத்து பாடல் 5க்கு போகலாம். சிவனோட குந்தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடார் பார் இங்கும் யாரும் இல்லை, புவனங்கடந்தொன்று பொன்வொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரை யானே. சிவனோட குந்தெய்வம் அப்படின்னா சிவனை விட உயர்ந்த தெய்வம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன், இல்ல. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. சரி, அவனை விட உயர்ந்தவங்க யாருமே இல்ல, அவனுக்கு நிகரானவங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். சேம்பா மியூட் பண்ணிறேன். அவருக்கு நிகரான தெய்வம் யாராவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறேன், அப்படியும் யாருமே இல்ல. இந்த புவனம் முழுவதும் நான் கடந்து பார்த்தாலும் பொன்னொளி மின்னும், நல்ல கோல்டன் கலர்ல தகதகன் மின்ற மாதிரி, தவணை சடைமுடி தாமரை யானே, நல்ல ஒரு செந்தாமரை போல ஒரு ஜடைமுடியோட அந்த தாமரை மேல வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எங்கன்னா நம்ம உடலுக்குள்ள, நம்ம உடல்ல தலைக்கு மேல ஒரு சக்கரம் இருக்கு. சக்கரத்தை தான் அவங்க தாமரை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரத்துல விரிஞ்சு இருக்கு. அந்த தாமரை பூக்குள்ள
ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இறைவன் இருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேலையும் அந்த இறைவன் வந்து இருக்கிறாரு. அப்ப இதோட பொருள் என்னன்னா, அவரை விட உயர்ந்த தெய்வம் தேடி பார்த்துட்டேன் இல்ல, அவருக்கு நிகரான தெய்வமாவது இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டேன், அப்படியும் இல்ல. இந்த புவனம் ஃபுல்லா கடந்தாலும் இவரை போல பொன்னொளி மின்ற மாதிரி நம்மளுடைய ஜடை முடிக்கு மேல தாமரை பூல வீற்று இருக்கக்கூடிய இறைவன் இவன் ஒருவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாடல் 6. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறறியேனே. இதுவும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் வரும். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனை விட்டா அந்த மாதிரியான ஒரு தெய்வம் வந்து வேற எங்கேயுமே இல்ல, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனை நினைச்சு நாம தவம் செய்யறதை விட மேலான தவம் வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு எத்தனை தவம் செஞ்சாலும் எனக்கு அந்த சிவபெருமானை அடையணும்னு நாம எண்ணி செய்யற தவத்தை விட சிறந்த தவம் வேற ஒண்ணுமே இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. நம்ம 3 பேர் பார்த்தோம் இல்லையா, படைத்தல் காத்தல் அழித்தல், பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இவங்க 3 பேரும் வந்து சிவபெருமான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சிவபெருமான் இருக்கும் போதுதான் இந்த மூவருடைய வேலையும் நடக்கும். அவங்க இல்லைன்னா இந்த 3 பேருக்கும் ஒரு வேலையுமே கிடையாது. அவனன்றி ஊர் புகுமாறறியேனே. இப்ப இந்த பாடல்கள்ல வந்து நமக்கு இந்த கடைசி வரிதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவன் அன்றி ஊர் புகுமாறறியேனே. அவன் இல்லாம அவனன்றி ஊர் புகு. நம்ம தமிழ்ல பாக்குறோம் இல்லையா, ஊருங்கிறதுக்கும் 2 அர்த்தம் இருக்கும். எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்போம். எறும்பு ஊர்ந்து ஊர்ந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம். 2மே வந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல் தான். அப்ப அந்த ஊர் புகுமாறறியேனே, அந்த ஊருக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அந்த ஊர் புகு அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அந்த காலத்துல வந்து ஊரு அப்படிங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா, அங்கங்க நிறைய இடங்கள் இருந்திருக்கும். நம்ம கிட்ட இந்த இதெல்லாம் வாகனங்கள்லாம் எதுவுமே இருந்திருக்காரு. அப்ப மக்கள் வந்து எங்க போகணும்னாலும் நடந்து நடந்துதான் போகணும். இப்ப திருமூலர் கைலாயத்துல இருந்து வர்றாருன்னா நடந்து நடந்துதான் வருவாங்க. அது மாதிரிதான் எல்லாரும் நடந்து நடந்து போவாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்னா, ஊர்ந்து ஊர்ந்து போற மாதிரியே இருக்கும். ஊர்ந்து ஊர்ந்து போறனாலதான் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டே பண்றத வந்து ஊராக்கிட்டாங்க. ஊர்ந்து ஊர்ந்து ஒவ்வொரு ஊர்லயா அவங்க நிக்கிறதுனால அந்த ஊரும் ஒரே அர்த்தம் தான். ஊருது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஒரே அர்த்தம் தான். இப்ப நம்ம உடல்ல வந்து சிவபெருமான் எங்க இருக்காங்க, தலைக்கு மேல இருக்கக்கூடிய 7வது சக்கரத்துல இருக்காங்க. இந்த ஆன்மா எங்க இருக்கு, ஆன்மா வந்து கீழே இருக்கு, முதல் சக்கரத்துல இருக்கு. அப்ப அந்த முதல் சக்கரத்துல இருந்து இந்த ஆன்மா எப்படி போய் மேல போய் சிவபெருமான பாக்குறது, திருமூலர் பாத்துட்டாரு, நமக்கு எப்படி போய் பாக்குறது? அப்ப அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் தான் இது. அந்த ஆன்மாவை குண்டலினி சக்தி அதுதான் வந்து கூட்டிட்டு போய் மேல போய் சேர்க்க போகுது. அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு பாம்பு மாதிரி சித்தர்கள் வந்து கற்பனை பண்ணியிருப்பாங்க. பாம்பு எப்படி போகும், அப்படியே ஊர்ந்து ஊர்ந்துதான் போகும். அப்ப அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் ஊராதான் சொல்லியிருப்பாங்க. அந்த பாம்பு போற விதமும் வந்து ஊர்ந்து ஊர்ந்து ஒவ்வொரு சக்கரங்களையா கடந்து போகும். அப்ப அந்த ஊர் புகுமாறறியேனா, சிவபெருமான் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த ஆன்மாவை எப்படி அந்த ஊர்ந்து கூட்டிட்டு போய் மேல இருக்கிற சக்கரத்துல சேர்க்கிறது அப்படிங்கிற வழியே எங்களுக்கு வந்து தெரியாது. நீ இல்லைன்னா அந்த ஊர் புகும் வழி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையா இருக்கும். திரும்ப ஒருக்க பார்க்கலாம். அவனை ஒழிய அமரரும் இல்லை. சிவபெருமான விட்டோம்னா அவரை மாதிரியான உயர்ந்த தெய்வம் எங்கேயுமே இல்ல. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனை நினைச்சு செய்யற தவத்தை விட வேற சிறந்த தவம் வேற எதுவுமே இல்ல. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. சிவபெருமான் இல்லாம பிரம்மாக்கும் வேலை இல்ல, விஷ்ணுவுக்கும் வேலை இல்ல, ருத்ரனுக்கும் வேலை இல்ல. அவனன்றி ஊர் புகுமாறறியேனே. இந்த ஒவ்வொரு சக்கரங்களையா கடந்து எப்படி அந்த ஊர் போய் சேர்றது அப்படிங்கிற விஷயம் வந்து நீ இல்லைன்னா எங்களுக்கும் தெரியாது. இதுதான் 6வது பாடலுக்கான விளக்கம்.
அடுத்து 7வது பாடல். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பு ஆகி நின்ற போதகத்தானே. இதுவும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துலதான் வரும். முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 பேர், அதேதான் சொல்றாங்க. முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன். இந்த 3 பேர்லயும் மூத்தவன் வந்து சிவன் தான். ஏன்னா இவங்க 3 பேருக்கும் அந்த தொழிலை கொடுக்கிறவரே சிவபெருமான் தான் இல்லையா. அதனால 3 பேருக்கும் மூத்தவனா இருக்கிறவன். தன்னை ஒப்பாய் நின்று இல்லா தலைமகன், தனக்கு ஒப்பாய், தனக்கு நிகரா வந்து வேற யாருமே இல்லாத ஒரு தலைமகன். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை வந்து தன்னை அப்பா எனில் அப்பனுமாய், தன்னை யாராவது அப்பா, நம்ம யாராவது போய் சிவபெருமானா அப்பான்னு சொல்லிட்டோம்னா அப்பனுமாய் உளன், நமக்கு தாயும் தந்தையுமாய் நின்று பொன்னை ஒப்பாகி ஆகின்ற போதகத்தானே. நம்மள வந்து அந்த அளவுக்கு ஒரு அப்பா அம்மா எப்படி பாத்துக்குவாங்களோ, நம்ம அப்பான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய உயர்ந்தவன் இறங்கி வந்து நம்மள வந்து பாத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு தங்கத்துக்கு ஒப்பான ஒரு சிறந்த தெய்வம், அவரை வணங்குறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், 3 தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கும் மேலான தலைவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தனக்கு நிகராக யாருமே இல்லாத ஒரு பெரிய தலைவன், தன்னை அப்பா எனில், அவரை யாராவது அப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்பனுமாய் உள்ளன், நம்மள வந்து ஒரு தாய் தந்தை பாத்துக்கிறது மாதிரி நமக்கு கூடயே இருந்து பாத்துக்க கூடியவன், பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே. இந்த தாமரை மேல இருக்கக்கூடிய அந்த தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய இறைவன் அவன்தான் அப்படிங்கிறது இந்த 7வது பாடலுக்கான அர்த்தம். அடுத்து 8வது பாடல். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு, தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. தீயனும் வெய்யன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயை விடவும் ரொம்ப ரொம்ப தீன்னு சொல்றோம் இல்லையா. சாதாரண தீய விட ஒரு காட்டு தீ மாதிரி, தீய விடவும் பெரிய தீயா இருக்கக்கூடியவன். புனலினும் தண்ணியன், புனல்னா நீரு, தீக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது நீரு. அந்த நீர் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அதை விட குளிர்ச்சியாவன் அவன். அப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. தீயிலே வந்து பயங்கரமான தீயாவும் இருக்கான், குளிர்ச்சியிலே ரொம்ப மிதமான குளிர்ச்சியாவும் இருக்கான், 2மாவும் இருக்கக்கூடியவன். ஆயினும் ஈசன் அறிவார் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு தன்மையான அந்த ஈசனை அறிஞ்சிக்க கூடியவங்க யாருமே இல்லை. சேயினும் நல்லன், சேய்னா குழந்தை, ஒரு குழந்தைக்கு வந்து எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது, சூதுவாதும் இருக்காது. அந்த குழந்தைய நம்ம தெய்வம் மாதிரி பார்ப்போம். அந்த குழந்தைய விட நல்லவன். அப்ப சிவபெருமான் அவ்வளவு தூய்மையானவன், நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அணியன் நல் அன்பருக்கு, நம்ம இந்த அடியவர்கள் எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்காருன்னா தாயினும் நல்லவன். நம்ம எல்லார பொறுத்த வரையும் தாய் தான் வந்து ரொம்ப நல்லவங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட்ல ஒரு பணம் விழுந்துருச்சு, அதை பாதுகாப்பா வைக்கணும்னா யாரையுமே யோசிக்க மாட்டோம், டக்குன்னு அம்மாட்ட தான் கொடுப்போம். அம்மா மட்டும்தான் அதை பாதுகாப்பா வச்சிருந்து கரெக்டா நம்ம கிட்டே கொடுப்பாங்க. வேற யார்கிட்ட கொடுத்தாலும் அது மேல ஆசை வரும். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு இது இருக்கும். அந்த தாயை விடவும் நல்லவன். தாழ் சடையோனே, தாழ் சடைங்கிறது அவருடைய முடிய வந்து சொல்லியிருக்காரு. அந்த நீண்ட ஜடாமுடிய வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீயினும் வெய்யன், தீயை விடவும் வெம்மையானவன். புனலினும் தண்ணியன், நீரை விடவும்
குளிர்ச்சியானவன். ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஈசனுடைய அருளை வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. சேயினும் நல்லவன், குழந்தையை விடவும் நல்லவன். அணியன் நல் அன்பருக்கு, அவனுடைய ஆன்மாக்கள் யார் போய் கேட்டாலும் தாயினும் நல்லவன், ஒரு தாயை விடவும் நம்ம கிட்ட நல்லவனா இருக்கக்கூடியவன். தாழ் சடையோனே, அந்த நீண்ட கூந்தலை உடையவன். அடுத்து 9வது பாட்டு. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, மற்று அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. இதுவும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துலதான் வரும். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என, அந்த ஜடைக்கு மேல தங்கம் மாதிரி தாமரையில வீற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு சுப்ரீம் காட் வந்து அவர்தான். பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவரை தொழக்கூடிய நமக்கு அவர் யாரா இருக்காருன்னா நந்தியா இருக்காரு. நேத்து சார் ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா, நந்திங்கிறதும் சிவபெருமான் தானா அப்படின்னு. நந்தினா என்னன்னா நல்ல தீ, அததான் நான் அப்படிங்கிறது நல்ல, தீ அப்படிங்கிறது அந்த தீ சுடரை தான் குறிக்கும். அது என்ன நல்ல தீ கெட்ட தீ அப்படின்னா, தீனாலே நமக்கு என்ன தெரியும், அதை தொட்டா சுடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு, ஒரு லைட் போட்டிருக்கோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த இடம் வந்து சூடாயிரும், அந்த லைட்டை போய் தொட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா தீயுமே அப்படிதான் இருக்கு. நம்ம கோயில்ல ஒரு விளக்கு பொருத்தி இருக்கோம் அப்படின்னாலும் அந்த எண்ணெயை தொட்டோம்னா சுடும், அந்த விளக்க தொட்டா சுடும், எல்லாமே சுடும். ஆனா நம்ம வள்ளலார் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இறைவன் நமக்குள்ள ஜோதியா தான் இருக்காரு அப்படின்னா, அப்ப ஒரு தீபம் மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்ப அந்த தீபம் மாதிரி ஒரு இறைவன் நம்ம பிறந்ததுல இருந்து நமக்குள்ளே இருக்காரு அப்படின்னா, இந்நேரம் நமக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தீ வந்து எவ்வளவு ஹீட்டா இருந்திருக்கும், நம்ம உடம்பு வந்து எப்படி சூடா மாறி இருந்திருக்கும். அப்ப அந்த தீ வந்து அந்த மாதிரி சுடக்கூடிய தீ கிடையாது, அது நல்ல தீ. நல்ல தீனா என்ன அர்த்தம், அந்த தீயில இருந்து ஒரு குளுமை தெரியுது, ஒரு குளிர்ச்சி தெரியுது. எவ்வளவு நேரம் அந்த தீ இருந்தாலும் அது நம்ம உடலை வந்து பாதிக்காது. அததான் வந்து வள்ளலார் வந்து ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருமூலர் சொல்றது நந்தி, நல்ல தீ. நல்ல தீயா இறைவன் வந்து நமக்குள்ள இருக்காரு. அப்ப நந்திங்கிறது சிவபெருமான் நல்ல தீயா நமக்குள்ள இருக்கனால நம்ம தான் வந்து நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, நான் வந்து அவரை புரிஞ்சு நான் வந்து அவரை வணங்குகிறேன். மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. ஏன் அளவுக்கு புரிஞ்சு அவரை வந்து வழிபடக்கூடிய இவங்க ஏன் யாரும் இன்னும் வரமாட்டேங்கிறீங்க, அவரை உணர்ந்து வாங்க அவரை வந்து வணங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பொன்னால் பொருந்திட்ட பொற்சடை என, நம்மளுடைய தலைக்கு மேல தாமரையில பொன் போல வீற்று இருக்கக்கூடியவன். பின்னால் பிறங்க இருந்தவன், நமக்குள்ளேயும் நந்தியாக இருக்க பேர் நந்தி, நந்தியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான். நல்ல தீயாக குளிர்ந்த தீயோட இருக்கக்கூடியவன். என்னால் தொழப்படும் எம் இறைவன், நான் தொழுகின்றேன் அவனை. மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. நீங்களும் வாங்க வந்து அந்த இறைவனை உணர்ந்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு பாடல் பார்த்துட்டு முடிச்சிடலாம். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மலைப்பொலி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன்கடல் ஆமே. தானே இருநிலம், சிவபெருமான் தான் வந்து நிலமாகவும் இருக்காரு. விண்ணாய் நிற்கும், அவரேதான் வந்து வானத்துல விண்ணாகவும் இருக்காரு. தானே சுடும் அங்கி, நல்ல சுடக்கூடிய அக்கினியாய் ஞாயிறும் திங்களும், அவரேதான் சூரியனாகவும் இருக்காரு, சந்திரனாகவும் இருக்காரு.
தானே தானே மழை பொழி, மலைய மேல இருந்து பெய்ய வைக்கக்கூடிய அந்த மலை சக்தியாவும் சிவபெருமான் தான் இருக்காரு. தையலுமாய் நிற்கும், தையலுமாய் அப்படிங்கிறது பெண் தெய்வத்தை குறிக்கும், சக்தியை குறிக்கும். அவரேதான் வந்து சக்தியாவும் இருக்காரு. தானே தடவரை தன் கடல் ஆமே, அவரேதான் வந்து கடலாவும் இருக்காரு. அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. சிவபெருமானான தானே இவ்வுலகத்தை தாங்கிக் கொண்டு வான வடிவாய் விளங்குபவன். அப்பெருமானே சுடும் தீயாகவும் கதிரவனாகவும் சந்திரனாகவும் இருக்கின்றான். அவனே அருள்மழை பெய்யும் சக்தியாகவும் இருக்கின்றான். அவனே அகன்ற மழையாகவும் குளிர்ந்த கடலாகவும் உள்ளான். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமும் இறைவன் தான் இருக்கான். சிவபெருமானே தான் எல்லாமாகவும் நம்மளை சுத்தி இருக்கான் அப்படிங்கிறதுதான் யாவுமாய் நிற்பவன் அப்படிங்கிறது இந்த 10வது பாடல். போதும். இன்னைக்கு வந்து நம்ம 8 பாடல் வர பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஒரே அர்த்தத்துல வரனால நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நேத்து கிளாஸ்ல சார் நீங்க நந்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ நந்திக்கான விளக்கம் புரிஞ்சிருக்கும்ல சார்? புரிஞ்சிருக்கு மேம். இன்னொரு சந்தேகம், இப்போ முதல் பாடலே வந்து ஒன்றவன் தானேன்னு ஆரம்பிக்குது, அதாவது இறைவன் ஒருவன் தான். ஆனா இப்போ 3வது பாட்டு ஆரம்பிக்கும் போது சிவனோடு ஒப்பார் தெய்வமும் இல்லை அப்படின்னா, அவரை விட சிறந்த தெய்வம் அவருக்கு ஈக்குவலான தெய்வம் இல்லைன்னும் போது அப்போ வேற தெய்வங்களாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து ஏன் வந்து இறைவன் ஒருவன் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த பாடலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவங்கெல்லாம் கூட வந்து சிவனுக்கு சமமா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வருது. இப்போ வந்து தெய்வங்கள் நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம அந்த இதுலயே பார்த்தோம்ல சார், ஒன்று அவன் தானே. நம்ம இதுல ஒன்று வந்து ஒன் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அதாவது தமிழ்ல வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கு, ஒன்று அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கு. ஒரு கடவுள் அப்படின்னா கடவுள் வந்து ஒருத்தர் மட்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஒன்று அப்படின்னா ஒன்று சேர்ற மாதிரி பலவித சக்திகள் சேர்ந்து ஒரே சக்தியா நிக்கிறது வந்து ஒன்று. அப்ப அந்த காத்தல் அழித்தல் அந்த பஞ்சபூதம் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான கடவுள். அவங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து ஒரே கடவுளா உயர்ந்து நிக்கக்கூடியவன் வந்து சிவபெருமான். ஒன்று அப்படின்னா பல சக்தி சேர்ந்து ஒரே சக்தியா நிக்கிறது. அவர் மட்டும் ஒரு ஆளா தனி ஆளா நிக்கல, பலவித சக்திகளோட இருக்கு. இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டாங்களோ எல்லா இறைவனும் வந்து அவருக்குள்ள அடக்கம், எல்லா தெய்வங்களும். அப்போ வந்து சிவபெருமான் தன்னுள்ள எல்லாத்தையும் அடக்கி. அப்போ வந்து என்னன்னா அவருக்குள்ளே போது வந்து மற்ற தெய்வங்களோட இதுக்கு கம்பேர் பண்றாரு திருமூலர். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போல வந்து பிரிச்சு காட்டுறது. நம்மளுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு போது, இப்போ எனக்குள்ள இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கிட்னி இருக்கு அப்படின்னும் போது என்னை விட கிட்னி நுரையீரல் இதயம் எல்லாம் பெருசில்லை அப்படின்ட்டு எப்படி நம்மளே சொல்லிக்க. அதுதான் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம்ல சார், சொரூப நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. அத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளும் இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்போம் இல்லையா? முழுசா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு நிலை. நமக்கு புரியறதுக்காக தான் அவருடைய செயல்கள் தொழில்களை வச்சு நம்ம ஒவ்வொரு உருவமா கொடுத்திருக்கோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே கிட்னி பெருசா லிவர் பெருசா அப்படி வந்து அவர் பேசியிருந்தாலுமே கிட்னி ஒரு வேலையை பார்க்குது, இது ஒரு வேலையை பார்க்குது. தனித்தனி வேலைகள்ல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உள்ள இருந்து சிவபெருமான் இதை இயக்கும் போது சிவபெருமானை விட பெஸ்டா எதுவுமே இல்லையே. கிட்னி செய்யற வேலைய ஹார்ட்டால செய்ய முடியாதுனாலும் அந்த கிட்னியை இயக்குறது சிவபெருமான் தானே. எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன் அவன் தானே. சோ அவர் அந்த மாதிரிதான் வந்து சொல்றாரு. எத்தனை பேரு எத்தனை சக்திகளா நாம பிரிச்சு பிரிச்சு அவரை பார்த்தாலும் அவர் இல்லாம இவங்க யாருக்குமே வேலை கிடையாது, இவங்க யாருமே அவருக்கு நிகரா போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துலதான் சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். சிவபெருமானுடைய
ஒரு ஒரு அவர் ஒரு பெரிய தீபம்னா அவரோட ஒரு சின்ன சுடர் மாதிரி தான். அந்த அந்த விளக்குல இருந்து பிடிச்சு வச்ச ஒரு விளக்கு மாதிரி தான் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்காங்க. நமக்கு புரியணுங்கிறதுக்காக இவங்கள விட அவர் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. ஓகே சார். இன்னும் நம்ம கொஞ்சம் நிறைய இது பார்க்க நமக்கு புரியும். ஸ்டார்டிங்ல அவர் சிவபெருமானை மட்டுமே உயர்த்திட்டு மற்ற எல்லாரையும் கம்மியா சொன்ன மாதிரி இருந்தாலும், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள்லையும் அந்த பிரம்மாவுடைய தொழில் எது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையுமே அவர் உயர்த்தி பாடுற மாதிரி தான் சார் வரும். ஓகே சார். வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம். கேட்டாதான் எனக்கும் கொஞ்சம் புரியும். சொல்லு கார்த்தி. இப்போ நமக்கு சைபத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ ஒரு அமெரிக்காலயோ இல்ல வேற எங்கேயோ நாட்டுல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்திருப்பாங்க, சமாதி அடைஞ்சிருப்பாங்க எல்லாம். அப்போ இவங்க இப்படி சொல்றத பண்ணிக்க முடியல. மேபி அங்க வேற பேர் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்களுடைய புரிதல் அவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். நமக்கு இவங்க சொல்லி கொடுத்தனால நமக்கு இது ஈஸியா இருக்கும் நம்ம உணர்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. ஆனா அவங்களும் கஷ்டப்பட்டு உணர்ந்திருப்பாங்க. இப்போ நம்ம இன்னும் படிக்க பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயங்களும் நம்மளோட ஒத்து போகும். திருவள்ளுவருடைய கருத்துக்களும் ஜீசஸ் சொல்ற கருத்துக்களும் நிறைய இது ஒத்து போகும். நம்ம சொல்ற அதே விஷயங்களை தான் அவங்களும் சொன்ன மாதிரி இருக்கும். நம்ம கண்ணுக்கு சிவபெருமான் மாதிரி இருந்தாலும் அவர் ஜீசஸ் ஒரு சித்தர் மாதிரி தான். அவரும் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவேன்னு நடுவுல இருந்து அந்த சுப்ரீம் காட்ல இருந்து ஒரு வாங்கி இங்கிட்டு இந்த ஆன்மாக்கு கொடுக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கக்கூடிய ஒருத்தரா தான் ஜீசஸ் இருந்திருப்பாரு. அவரே நான் தான் கடவுள்னு அவரு சொல்லவே மாட்டாரு. நான் திருமூலர் மாதிரியே தான். நான் இறைவனை உணர்ந்துட்டேன், அவர் என்ன கேட்டாலுமே கொடுப்பாரு, செய்வாரு, நீங்களும் வாங்க அவரை போய் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற இதே கான்செப்ட்ல தான் அவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப அவருடைய கதைகள் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அவர் கண் கொடுத்தாரு, பேச முடியாதவங்கள பேச வச்சாரு அப்படின்னு. இப்ப அது எல்லாமே ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்மளா என்ன நினைச்சுக்கிறோம், குருடருக்கு அவர் பார்வை கொடுத்தாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. கண்ணு தெரியாதவங்களுக்கும் இந்த உலகத்தை பார்க்கணுங்கிற அவசியமே உனக்கு இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய நீ இறைவனை பார்த்தா போதும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இறைவனை பார்க்கக்கூடிய வழியதான் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப கண்ணு தெரியாதவனால கூட உள்ள இருக்கக்கூடிய கடவுளை பார்த்திருப்பாங்க. அப்ப அவருக்கு அந்த குருடனுக்கு கண் கிடைத்த மாதிரி தான் இல்லையா. கேட்காதவங்கள கூட உள்ள இருக்கிற நாதத்தை கேட்க வச்சிருப்பாரு. அப்ப ஒரு காது கொடுத்த மாதிரி தான் இல்லையா. அப்ப அவங்களும் இதே மாதிரிதான் இறைவனை உணர்ந்திருக்காங்க. அவங்களுடைய இது வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே பிரியாக்கா. நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அவரு ஜீசஸ் சொன்ன நிறைய கான்செப்டும் இதுல நமக்கு ஒத்து போற மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த 6 சக்கரம் இருக்குன்னு சொல்றோம்ல, இத பார்க்க முடியல, உணர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 7வது சக்கரம் தலைக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு நமக்கு அது உணர்ற வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் நம்மளால இருக்க முடியும்ல. அது லைக் சயின்டிபிக்கா யோசிக்கிறவங்களுக்கு ப்ரூஃப் கேட்போம். இப்ப மூச்சு இழுத்து கணுக்கால் வரைக்கும் மூச்சு போற மாதிரி இமேஜின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சயின்டிபிக்கலி எடுக்கிற மூச்சு லங்ஸ் வரைக்கும் மட்டும் தானே போகும். அது எப்படி அங்க வரைக்கும் போகும்ன்ற ஒரு டவுட் தான் வருது. இப்ப நம்ம சயின்ஸ்ல அவங்களுக்கு ஒரே ஒரு உடல் தான்.
அவங்க தொட்டு உணரக்கூடிய இந்த ஒரு உடல் தான். ஸ்டெதஸ்கோப் வச்சுனாலும் இந்த ஒரு உடலை தான் பார்ப்பாங்க. சர்ஜரி பண்ணாலும் இந்த ஒரு உடலை தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம சைவத்துல வந்து நமக்கு ஒரு உடல் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரியும் நிறைய உடல் இருக்கும். இந்த உடல் வந்து வெறும் ஸ்தூல உடல், அவ்வளவுதான். இத வந்து ஒரு உடலை அவங்க விட்டுருவாங்க. இதை தாண்டி சூக்ஷ்ம உடல், காரண உடல், அதிசூக்ஷ்ம உடல் அப்படின்னு நிறைய இருக்கும். சமஸ்கிருதத்துல பார்த்தோம்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம்னு உள்ளுக்குள்ள நிறைய உடல் இருக்கும். அப்ப இப்ப நீ 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 யோசிக்கிற இல்லையா, யோசித்து உனக்கு டவுட் வருது இல்ல, அப்ப உன் மனசு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது இல்லையா, ஆன்சர் கரெக்ட்னா ஒரு சந்தோஷம் வருது, நான் சொல்றது தப்பு அப்படின்னா என் மேல ஒரு கோவம் வருது. இப்ப இந்த எமோஷன் உனக்கு எங்க இருந்து வருது? லங்ஸ்ல இருந்து வருதா, ஹார்ட்ல இருந்து வருதா, எங்க இருந்து வருது? தெரியல. அது எல்லாம் வந்து ஸ்தூல உடலே கிடையாது. சயின்டிபிக்கா உன்னால ப்ரூவ் பண்ணவே முடியாது உன் கோபம் உன் உடலுக்குள்ள எங்க இருக்குன்னு. அது வந்து சூக்ஷ்ம உடல். அது உன்னால உணரதான் முடியும், நீ பார்க்கவோ மற்றவங்களுக்கு காட்டவோ முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ள நிறைய உடல் இருக்கு. நீ மூச்சை உள்ள இது வழியா இழுக்கிற, ஆனா அந்த மூச்சு சுத்துறது ஃபுல்லா வேற ஒரு உடல், பிராணமய கோஷம். நீ மனசளவுல நீ யோசிக்கிற, அது எல்லாம் வேற ஒரு உடல். நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு என்ன மூக்குக்கு மேல கோவம் வருதுன்னு. அப்ப மூக்குக்கு மேலனா இந்த ஏரியாலயா, இந்த ஏரியால என்ன இருக்கு? கண்ணு, கண்ணம். அப்ப கோபம் இங்கேயா இருக்கும்? அப்படி கிடையாது. இதே இடத்துல உள்ள இன்னொரு ஒரு உடல் இருக்கு, அதுல அந்த இடத்துல கோவம் வருது. தலைக்கணம் பிடிச்சவங்கன்றாங்க. அப்ப தலை இருக்கிற இடத்துல அந்த உடல்ல ஒரு வெயிட்டான ஒரு எமோஷன் இருக்கு. வயித்தெரிச்சல்னு சொல்றோம். வயிறு இருக்கிற அதே இடத்துல அந்த உடல்ல ஒரு எரிச்சலான ஒரு எமோஷன் இருக்கு. லவ் பண்றேன்னு சொல்றோம், எல்லாருக்கும் லவ்னா இந்த இடம்தான். அப்ப இதே இடத்துல அந்த உடல்ல அந்த ஒரு எமோஷன் வந்து வருது. எமோஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு உடல் வந்து அது தனி உடல், நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப இந்த சக்கரங்கள்னு பாக்குறது எல்லாமே அது தனி உடல். நம்மளால இந்த ஒரு உடலையே வந்து பிரிச்சு பார்க்க முடியல. நம்ம என்னைக்கு அந்த 5 உடலையும் தனித்தனியா பிரிச்சுட்டு அந்த சக்கரங்களை நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கும் புரியும். அந்த சக்கரம் அவங்க சொல்ற மாதிரியே ரெட் கலர்ல இருக்கும். அது மேல வந்து ஒரு விநாயகர் மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு சக்தி இருக்கும். அதுதான் நமக்கு வந்து கல்வி எல்லாத்தையும் கொடுக்குற சக்கரமா இருக்கும். அதுக்கு மேல ஆரஞ்சு கலர்ல அப்படியே அது எல்லாமே நம்ம என்னைக்கு இந்த உடலை பிரிச்சு பாக்குறோமோ அப்ப அந்த கலர்ல அந்த அந்த உடல்ல டார்ச் அடிச்சு பாக்குற மாதிரி எல்லாத்தையும் நம்மளால ஒரு நாள் உணர முடியும். வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னா கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நான் அடுத்த திங்கட்கிழமை வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.